அன்பானவர்களே, அடியேன் பரதேசி உங்களோடு 2 நிமிஷம் இந்த மாலையை அணியலாம். கருத்த வேண்டியண்டா இல்லை, கருத்த சீட்டுண்டா இல்லை. 48 நாள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறோம்ன்றது இந்த ஐயப்பன் விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய எனக்கு கிடைத்த ஞானத்தை உங்களுக்கு கூறப்படும். பொறுமையாக இருந்து கேளுங்க. 18 படியில 18 அத்தியாயங்கள். நாங்கள் 18 படி ஏற வேணும் இல்லை, நாங்கள் ஒரு சன்னியாசி ஆகணும். 48 நாள் நோம்பிற்கு போட்டு நாங்கள் மாலையை காட்டி போட்டு மத்தியாரா இருக்காம நாங்கள் இன்றைக்குமே சாமி. முகமது நபியார் ஒரு மனுஷன், புத்தரார் ஒரு மனுஷன், இயேசுவார் ஒரு மனுஷன். அவையெல்லாம் ஞானம் பெற்றவர், தீட்ச பெற்றவர். இன்றைக்கு இதே ஆலயத்தில் இதே மண்ணில் வேல் ஒதுங்கின இடத்துல வேலணையில இருந்து உங்களை எல்லோரையும் வேல் கொண்டு போகிற முருக பக்தர். நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு பரதேசி. யாழ்ப்பாணம் தொண்டமன்னாரும் செல்லச்சென்னையில இருந்து மூலஸ்தானத்தில் வேலை தந்து அந்த வேலை 58 நாள் 850 கிலோமீட்டர் 7 மாவட்டம் 3 மாகாணங்கள் 108 திருத்தலங்களை தாண்டி அந்த வேல் கருகாமம் போய் அங்க உள்ள பூசை செய்து முஸ்லிமார்களுடைய பள்ளியில எங்களுடைய நாகலினம் மரவர் செந்தமிழர் வீர செய்த தமிழர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அந்த பாக்கியத்தை இதே மண்ணில் பிறந்து இதே தீவிரத்தில் பிறந்து எனக்கு அந்த பாக்கியத்தை தந்துன்னு சொன்னான். நான் அதுக்கு காரணம் இந்த ஐயப்பனுடைய மகிமை. எல்லாரும் ஐயப்பன் குருசாமி, கந்தசாமி, பூர்ணசாமி ஒரு அர்த்தம் தெரியாது. எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன். அதை ஒன்றியாக தெரிந்து கொள்வோம். நீங்க இந்த மாலை போட்டீங்களோ இத்தனை பணியாளர்களோ எல்லாம் தெரியாது. நாங்கள் சன்னியாசி இந்த போலத்துக்கு வாரம் ஏற்கிறோம். அதுக்காக 48 நாள் ஏற்றிட்டு நாங்கள் இதாக இருக்கோம். நம்ம உடம்புல பாருங்க 18 தடவை மாலை போட்டு இப்போ 21வது 18வது தடவை தான் நான் மாலை படிக்கிறேன். 18 தடவை 18 தடவை மாலை போட்டு 18வது தடவை தான் 18 படியை தொட்டினான்டா. அதுக்கு பொறுமை காரணம். நல்ல பஜனைகள் படிக்கணும். அந்த சாமி சொல்லுவார், நீங்க அங்க ஒதுங்குறீங்க இசை இந்த பஜனை இந்த நாங்கள் பிடிக்கிற விரதத்தை போல இந்த விரதம் எந்த விரதமும் இல்லை. இந்த ஐயா இருக்கிற குருக்கள் ஐயா இப்படி ஒரு பூசையை நடத்த இயலாது. எந்த கோயிலும் மகா கும்பாவசை நடந்தாலும் இந்த ஐயப்பனுடைய விரதம் மகிமை. யுத்தத்துக்கு போயிருக்க ரவுண்ட்ஸு வெடிபட்டாலும் ரவுண்ட்ஸு படக்கூடாதுன்றதுக்காக பிளாட்ஃபார்ம் அடிஞ்சு போடுறாதான் நாங்கள் அந்த மாலையை போடுறோம். இனி திருநீர் அணி உங்களை நீங்க ஐயப்பன்கிட்ட பாரம் கொடுத்து போட்டு அவருடைய செயல்பாடு தான். அவர் என்ன தேவையை தருவார். என்னுடைய வயசுக்கு நான் ஒரு பரதேசி. இந்த இடத்துல வறுமைன்னு தான் சிகப்பான கஷ்டப்பட்ட ஆள். இங்கே நான் ஓடிச்சு பணத்தில் இல்லை. நான் என்ன பற்றியும் சொல்ல வரவில்லை. ஐயப்பன் மகிமையை பற்றி நீங்க எல்லாரும் இந்த முறை இந்த மாலையை போறீங்கன்னா உங்களுடைய 21 பரம்பரை நீங்க வாழுங்க. தலைமுறையா உங்களுடைய சொத்துகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளோட ஆத்த பாருங்க. சொத்து பத்திரம் விட்டு வேறு இடத்துக்கு போகாது. இல்லை லண்டன், கனடா, சுவிஸ், ஜெர்மன் இந்த இடத்தையும் பாருங்க. புனிதமாக கடைப்பிடிக்கும். எப்படி காலில் செருப்பு இல்லாமல் தலையில தொப்பி இல்லாமல் எப்படி இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும். எங்கட குண்டலி அடிவேற்றில் இருக்கிற பாம்பு அதை ஒழுப்புறாதான் இந்த ஐயப்பன் விரதம். சித்தர்கள் ஞானிகள் ஆகிறார்கள். ஐயப்பன் தான் காட்டுக்க போன ராஜாவுடைய மகனை வளர்த்ததை விட நாங்களும் அந்த நிலைமையில் இருப்போம். இது எல்லாருக்கும் நாங்கள் உபதேசம் பண்ணலாம். எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறதும் இல்லை. நான் 3 நாளாக இங்கே வந்து சாப்பிட்டு போனோம். வரவோணும்னு சன்னியாசி என்றது என்ன? நீங்க தொடர்ந்து இருக்கலாம்.
கல்யாணம் கட்டலாம், குழந்தைய பெறலாம், குடும்ப வாழ்க்கை வாழுவீங்க. 21 பரம்பரைக்கு உங்களை யாரும் அசைக்கலாம். இப்போ இதில் உங்க அப்பாட அப்பா அப்பாட அப்பா இனி உங்கள்கிட்ட பிள்ளைண்ட பிள்ளைன்னு சொல்லி 21 பரம்பரை வாழும். எங்களுக்கு அழிவு, எங்களை அழிக்கிறாங்க. இந்த விரதத்தை பிடிச்சா வள்ளலார் சொல்றார், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாங்கள் ஜோதியத்தை பார்க்கணும். எங்களோட ஜோதியை நாங்கள் வெளியில் எடுக்கணும். எங்களோட ஆன்மை, எங்களோட ஆசை பாசங்கள் சந்தோஷங்கள் அந்த ஆசை இந்த ஆசைகள் எல்லாம் தூக்கி எறியலாம். நடராஜ பெருமாண்ட காலுக்குள்ள